ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்து பேச இருக்கிறோம். தற்போது நம்முடன் செய்தியாளர் சிவராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராம். வணக்கம். அதிமுகவிலிருந்து மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இன்றைய தினம் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுது. இதோட முழு விவரங்கள் தான் என்ன? குறிப்பாக சொல்லணும்னா, ஏற்கனவே அதிமுகவிலேருந்து பலரும் தாவேகாவில் இணைஞ்சிட்டு வராங்க. உங்களுக்கே தெரியும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகராக இருக்கட்டும், அதே போன்று சமீபத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துட்டு இணைஞ்சிருக்காங்க. அதில் மரகதம் குமரவேல், சத்யபாமா, அதே போன்று பெருந்துறை எம்எல்ஏவாக இருந்த ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் இணைந்த நிலையில் தற்பொழுது மேலும் முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் இன்று கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. இதில் MS ஆனந்தன் அவர்கள், அதே போன்று உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முகங்களாக இருந்தவர்களும் தற்பொழுது அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறது தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. விஜய் அவர்கள் பார்த்தோம்னால் திமுகவை எந்த அளவுக்கு விமர்சித்திருந்தாரோ அதே அளவுக்கு அதிமுகவும் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைவர்களும் தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக இப்போ பார்த்தோம்னா தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே பல்வேறு சவால்களை தாவேகா பார்த்தது. ஆனால் தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுதும் சரி, தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் எந்த இடத்துலையும் அதாவது அதிமுகன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மற்றும் பலர் என்றுதான் பயன்படுத்திட்டு வந்தார். ஆனால் தற்பொழுது பல விமர்சனங்கள், குதிரை பேரம் நடைபெற்றதாக ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் 4 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணி தாவேகாவில் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே நம்ம பார்க்கும்போது இன்றைய தினம் அதிமுகவின் முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்ட கடம்பூர் ராஜுவா இருக்கட்டும், அல்லது அதாவது உடுமலை ராதாகிருஷ்ணன், இவங்களாம் அதாவது சம்பத், முன்னாள் அமைச்சர் சம்பத்தாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே ஒரு அதிமுக ஒரு முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்டாங்க. இப்போ இவங்க இணையும் பொழுது இவங்க மட்டும் இணையலை, கூட ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் 10 பேரும் இணைந்திருக்கிறாங்க. அப்போது அதிமுகவின் அஸ்திபாரங்கள் ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக தாவேகா கோட்டையாக மாறப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்களும், நகர உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என பலர் அதிமுகவை விட்டு விலகி தாவேகாவுக்கு வந்திருக்காங்க. அப்போது வருங்காலங்களில் அதிமுகவுடைய நிலை தான் என்ன? அதிமுகவோட அந்த அஸ்திவாரம்ங்கிறது இப்போ ஆட்டம் காண்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக EPS அவர்கள் தொடர்ந்து அவர் கட்சி கையை மீறி போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே 2 பிரிவுகளாக பிரிஞ்சு தாவேகாவினுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டளித்ததை பார்த்தோம். அதில் SP வேலுமணி உள்ளிட்டோர்கள் தற்பொழுது கட்சிக்கு மீண்டும் திரும்பிட்டாங்க. இதில் இன்னும் CV சண்முகம் மற்றும் C விஜயபாஸ்கர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்னென்னு சொன்னால், விஜய் அவர்களுடைய அந்த கிரீன் சிக்னலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது கடம்பூர் ராஜு, MC சம்பத், அதே போன்று உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்சியில் இணைவதற்கு விஜய் அவர்கள் கண்ணசைத்ததற்கு பிறகுதான் கட்சியிலேயே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல தலைவர்களும் கட்சியில் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பார்த்து தான் கட்சியில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. தாவேகா வர்றவங்களையெல்லாம் சேர்த்துக்கிற நிலைமையில இல்லை. ஏன்னு சொன்னால், கட்சியில் சேர்க்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு ஓகேவா, அவர்கள் சேர்த்து கொண்டால் தாவேகாவிற்கு அது நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குமா, அதே போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எதிர்கொள்வதற்கு ஒரு முக்கிய முகங்களாக இருப்பார்களா அப்படின்னு பார்த்து தான் தற்பொழுது தாவேகா அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேபிள் ஆபரேட்டர் தலைவராக இருந்தவர். அதே போன்று கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர், ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தவர். கோவில் அவர்களில் தான் இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா விஜய் அவர்களுடைய படங்கள் வெளியாவதுக்கு முன்பதாக அவருடைய அனுமதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் அவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அப்போது இந்த சுழற்சி பார்க்கவே ஒரு, அதை எப்படி சொல்கிறது, எல்லார் மத்தியிலும் ஒரு வேப்பாக இருக்கிறது. யாருடைய திரைப்படங்களை வெளியிட அனுமதி மறுக்கப்பட்டதோ இன்றைய தினம் அவர் தாவேகாவினுடைய உறுப்பினராக தலைவர், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய
அதாவது கட்சியில் வந்து ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிற சம்பவம் கூட ஒரு பெரும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தற்பொழுது அதிமுக கிளை செயலாளர்கள் இல்லை உண்மை தொண்டர்கள், அண்மையில் கூட ஒரு தொண்டர் வந்து தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம அதிமுகவில் வந்து பல தரப்பு முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய பதவியில் வகுத்தவர்கள் தாவேக்கா பக்கம் நகர்ந்து போகும்போது அந்த கட்சி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, உண்மை தொண்டர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி தான் இருக்குது? அவங்களை எப்படி வந்து தங்கள் அதாவது அதிமுக விழிச்சிலிருந்து மீண்டு வர போகிறாங்க? குறிப்பாக நீங்கள் சொன்னது போலவே தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய வருகையும் தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை அண்ணாமலை அவர்கள் அந்த இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு 13 லட்சம் உறுப்பினர்கள் தங்களை வந்துட்டு அந்த மாற்றத்திற்கான அந்த ஒரு அமைப்பில் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போன்று நீங்கள் சொன்னது போலவே தாவேகாவை நோக்கியும் இளைஞர்கள் அதிக அளவில் நகர தொடங்கிட்டாங்க. அடுத்தடுத்த காலங்களில் அரசியல் நகர்வுங்கிறதே சுத்தமாக மாறப்போகிறது. என்னென்னு சொன்னால் நேற்றே நாம் பேசியது போலவே விஜய், அதே போன்று உதயநிதி, அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு முக்கோண அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக என்ன செய்ய போகிறது, இபிஎஸ் அவர்களுடைய நகர்வு தான் என்ன? ஏன்னு சொன்னால் தொடர்ந்து வந்து செய்தியாளர்களை சந்தித்து இருந்த எடப்பாடி அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறத வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே போன்று இளைஞர்களை அதிக அளவில் கவர்வதற்கு திமுகவாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், 3 பேரும் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக அந்த ஜென்சி இளைஞர்களை இழுக்குறதுக்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க? ஏன்னு சொன்னால் தற்பொழுதைய அரசியலே தொடர்ந்து மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழலில் திமுக கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய அந்த இயக்கத்தில் தற்பொழுது இளைஞர்கள் அதிக அளவில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜகவை நோக்கி செல்ல முடியாத இளைஞர்கள் கூட தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய அந்த இயக்கத்தை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பா, ஏன்னா அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பிற்பாடு தான் பாஜகவில் தமிழகத்தில் 12% வாக்குகளா உயர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது முன்னாள் பாஜக அதாவது அண்ணாமலையால் தான் பட்டி தொட்டி எங்கும் பாஜக கொண்டு செல்ல ஒரு பெரும் பங்கு அண்ணாமலை வகித்தார் என்று அரசியல் விமர்சனங்களிலும் பொதுமக்கள் சொல்றதை நம்ம கேட்குறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தாவேகாவின் வருகையால் அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரும் இழப்பானது வந்தது போல இப்போ பாஜகவிலே ஒரு முன்னாள் மாநில தலைவராக பதவி வகுத்து தற்போது கட்சியிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய வருகையால் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தமிழகத்தில். ஏற்கனவே தமிழகம் பொறுத்தவரை பாஜகவை வந்து ஏற்காத ஒரு மாநிலமாய் தமிழகம் வந்து விலகிட்டு இருக்கு. இதனால அண்ணாமலையோட வருகை இன்னும் பாஜக புறக்கணிக்கப்படுமா? அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னது போலவே தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகே சுமதி வெங்கடேசன் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. அதே போன்று கருநாகராஜன் பொள்ளாச்சியில் இருந்து போட்டிட்ட வசந்தராஜன் விலகிட்டாரு. இது போன்று பாஜகவில் முக்கிய தலைவர்களாக இருந்த பல தலைவர்களுமே தொடர்ந்து விலகிட்டே வர்றாங்க. தற்பொழுது அடுத்து தமிழகத்தின் அரசியல் என்பது விஜய், அண்ணாமலை அப்படின்னு தான் போகிறது. பாஜகவினுடைய வீழ்ச்சி ஏற்கனவே வந்து 2% தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணின்ட்டு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் சந்திச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணியில் அங்க வகித்தருடைய கட்சிகள் எல்லாமே பிளவு. இப்போ ஒரு புறம் பார்த்தோம்னா அதிமுக வந்து நம்ம பேசுகிறோம், மற்றொரு புறம் பாமக ஏற்கனவே தந்தை மகன் விவகாரம் தொடர்பாக அந்த கூட்டணியில் அங்கே வச்சிருந்த பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. அதே போல் பாஜகவும் தற்பொழுது அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியதில் பல பாஜக உறுப்பினர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக தற்பொழுது அந்த சமூக வலைதளங்கள் பக்கங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவு நீட்டி வருவதும், அதாவது நேற்றைய தினம் 12 மணிக்கு ஓப்பன் செய்யப்பட்ட அந்த போர்ட்டலில் தற்போது வரை 15 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அதில் தன்னை இணைச்சிருக்கக்கூடியது ஒரு பெரும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு திரைப்பலமும் இல்லை, முன்னாள் அமைச்சர், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற ஒரு தோற்றம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. அண்ணாமலையுடைய ஸ்பீச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்பீச்சாக தான் அமைந்திருக்கும். ஏன்னா அவருடைய பேச்சுகளும் சரி, வளவலன்னு மற்ற காரியங்களை பேசாமல் இன்னும் பேச வந்தார், பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகவும் அண்ணாமலை உலா வந்தார். வருங்காலங்களில் அதாவது ஜென்சி நோக்கி அரசியல் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது, பெண்களையும் இளைஞர்களையும் மையமாக வைத்து. இந்த இளைஞர்களை பெண்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது டிஎம்கேயும் ஜென்சி டிஎம்கேன்ட்டு ஒரு அதாவது ஒரு விங்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது வருங்கால அரசியல் திமுக, அதிமுக, பாஜக இது போன்ற கட்சிகள், பழைய கட்சிகள், வருகின்ற புதிய கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா, அண்ணாமலை போன்ற தலைவர்களுக்கு போட்டியாக இருப்பார்களா, இல்லை அண்ணாமலை விசஸ் டிவிகேன்னு மாறுமா? நீங்கள் சொன்னது போலவே இனி வரக்கூடிய காலங்களில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த இருதுருவ அரசியல் இருக்காது.
இனி வரக்கூடிய காலங்கள் என்பது தாவேகாவாக இருக்கட்டும், அல்லது அண்ணாமலை அவர்கள் தொடங்கக்கூடிய அந்த கட்சியாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், இப்படி ஒரு பாதையை நோக்கித்தான் தமிழக அரசியல் களம் நகருகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கொள்கை சார்ந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த இயக்கத்தை தாண்டி தற்பொழுது தனி மனித அந்த ஒரு பிராண்டை நோக்கி தற்பொழுது தமிழக அரசியல் களம் நகர தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் தான் அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய கட்சியில் வந்து பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார். திமுகவை எடுத்துக்கொண்டோமேனால் தற்பொழுது கலைஞர், அதே போன்ற ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்று நகர தொடங்கி இருக்கிறது. ஆனாலுமே கூட ஒரு குடும்ப அரசியலை தற்பொழுது இளைஞர்கள் அதிக அளவில் வந்துட்டு ரசிக்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்தோம்னா விஜய், அண்ணாமலை இதை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஜென்சி டிஎம்கேவுக்கு மாநில பொறுப்பாளராக வந்து உதயநிதி அவருடைய மகனை தான் பொறுப்பு அமர்த்த போகிறதா ஒரு சமூக வலைதளங்கள்லேயே ஒரு பேச்சு வந்து உலா வருது. இது அதாவது இன்பநீதி அவர்களே ஜென்சி டிஎம்கேவுடைய தலைவராக மாற்ற ஒரு யுத்தியா இருக்குமா? ஏன்னா மீண்டும் அந்த குடும்ப அரசியல் திமுகவில் தொடர வாய்ப்புள்ளதாக அதிகம் பேசப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் தற்பொழுது விழிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா தாவேகா ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், அப்போது குடும்ப அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் களத்தை தமிழகம் சந்திக்க, அதாவது விரும்பக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கா? குறிப்பாக நீங்கள் சொன்னது போலவே இளைஞர்களை பொறுத்தளவில் ஊழல் ஒரு முக்கிய விஷயமாக இருந்தாலுமே கூட ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியலையும் தற்பொழுது வெறுக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பொன்முடி, அதற்கு பிறகு அவருடைய பையன். அதே போன்று வேலூரில் பார்த்தோம்னா துரைமுருகன், அதற்கு பிறகு அவருடைய பையன். அதே போன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐ பெரியசாமி, அதற்கு பிறகு அவருடைய பையன். போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும், திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா ஏவா வேலு, அதற்கு பிறகு அவருடைய பையன். மாவட்டத்தில் அவர்களுக்கு பிறகு பார்த்தோம்னா அவர்களுடைய வாரிசுகளை வந்துட்டு வளப்படுத்துறதுல தான் வந்துட்டு திமுக கவனம் செலுத்துதே தவிர இளைஞர்களுக்கான அந்த வாய்ப்பை தரணும். ஏன்னு சொன்னால் கட்சியில் அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால்தான் திமுக மீண்டு எழுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை வந்து திமுக உணருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அவர் இளைஞர்களின் குரல், உடன்பிறப்பின் குரல் அப்படிங்கிற கருத்துக்களாக வாங்கியிருக்கிறாரு. அந்த கருத்துக்களை உள்வாங்கி திமுக வந்துட்டு மாற்றங்களை செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். கண்டிப்பாக. இப்போது ஒரு புறம் திமுக இளைஞர்களை தன்வசப்படுத்த புதிய திட்டங்களையும் புதிய பெயர்களின் அதுக்கான ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தேர்தல் முடிந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடு தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள், ஏனென்றால் எம்எல்ஏக்களுடன் முரண்பாடு, மூத்த தலைவருடன் முரண்பாடு இருக்கும்பொழுது அந்த பிரச்சனைகளே சரி செய்ய முடியாத ஒரு நிலையில் இவங்களை எப்படி இந்த கட்சி நிர்வாகிகளை வந்து ஒருங்கிணைக்க போகிறாங்கன்ற ஒரு பெரும் கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து உடனே தாவேகாவில் இணைஞ்சாங்க. இப்போ மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது அதிமுகவின் முகமாக பார்க்கப்பட்டவர்கள் இன்றைய தினம் தாவேகாவில் இணைந்திருக்கிறாங்க. தற்போது சிவிஎஸும் சி விஜயபாஸ்கர் 2 முன்னாள் அமைச்சர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தற்பொழுது இதுவரை மௌனமாக இருக்கிறாங்க. ஏன்னா இதில் இபிஎஸும் அவங்க போய் சந்திக்கலை, அந்த அணிக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் தங்களுடைய அதாவது எதற்காக அவங்க அந்த போர்க்கொடி தூக்கினாங்களோ அந்த நிலைப்பாட்டில் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இன்னும் அதிக மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவில் இணைய நேரம் கேட்டிருப்பதா தகவல்களும் வெளியாகுது. அந்த இணைப்பு விழா எப்போ நடக்க போகுது? குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவை முழுசாக வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. இருந்தாலுமே கூட அதிமுக தற்பொழுது மெல்ல மெல்ல கரைஞ்சிக்கிட்டே வருது. தொடர்ந்து வந்துட்டு செலக்டட் லீடர்ஸை மட்டும்தான் வந்துட்டு தாவேக்கால எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பலரும் இணைவதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான அந்த தேதியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலுமே கூட பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு நேரம் வரும்பொழுது அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், அதிமுகவோட அந்த நகர்வை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. அந்த நகர்வுக்கு எப்படி இருக்கும், இபிஎஸ் அவர்கள் எப்படி செவி சாய்க்க போகிறார், பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அவர் ஒத்துக்கொள்வாரா, அப்போ அதிமுகவில் மீண்டும் அந்த இணைக்கப்பட்டவர்களுக்கு பழைய பொறுப்புகள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் மற்றவர்கள். இது ஒரு புறம் இருக்கு. இப்போ அதிமுகவிலும் தாவேக்கால இணைகிறாங்கன்னா அவங்களுக்கான உரிய மரியாதை, அதுக்கான பதவிகள் தாவேக்காவில் எத்தனை பேருக்கு தான் தரப்போகிறாங்க? ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கட்சி துவக்கத்திலிருந்து இயக்கமாக இருந்து உருவாகி கட்சியாக மாறி இதுவரையும் பயணித்தவர்களுக்கு பொறுப்புகள் மறுக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இருக்கும்போது அதிமுகவிலிருந்து தாவேக்கா வரணும், அவங்களுக்கான பொறுப்புகளும் வழங்கக்கூடிய நிலைக்கு இருக்குது. இருக்கும்பொழுது பல மூத்த அமைச்சர்களோ சரி, முன்னாள் எம்எல்ஏக்களோ இல்லை அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் என அந்த பதவி வகித்து அங்கிருந்து இங்கே வரக்கூடியவர்கள்
இங்கே தாவேக்காவில் அந்த மாவட்ட செயலாளர் பதவி இல்லை முக்கிய பொறுப்பு, வாரியத்தில் இடம், இல்லை அமைச்சரவையில் பங்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வரமாட்டாங்களா? இப்போ அவங்களுக்கு தாவேக்கா என்ன செய்ய காத்திருக்கு? குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணிச்சிருக்கவங்களுக்கு தான் தற்பொழுது பொறுப்புகள் அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்திலிருந்து போட்டியிட்ட ரமேஷ் அவர்களுக்கு அறநிலைத்துறை அமைச்சர், தாம்பரத்தில் சரத் அவர்களுக்கு தற்பொழுது மனிதவள மேம்பாட்டுத்துறை. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. அதிமுகவிலிருந்து வர்ற தலைவர்களுக்கு வந்துட்டு தற்பொழுது கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இன்னும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக இருக்கட்டும், அதே போன்று குடிசை மாற்று வாரிய தலைவராக இருக்கட்டும், இன்னும் வாரியத்தில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் அதிமுகவுக்கு கொடுப்பாங்க. அதே போன்று விஜய் மக்கள் இயக்கத்தில் தற்பொழுது போட்டியிட்டு தோல்வியுற்றவங்களுக்கும் நம்ம முக்கிய பொறுப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கு. அதே போன்று உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்குது. அதில் மேயர் பொறுப்பாக இருக்கட்டும், அதே போன்று சென்னை மண்டலக்குழு தலைவர் பொறுப்பாக இருக்கட்டும், அதே போன்று மதுரை மண்டலக்குழு, கோவை மண்டலக்குழு, இது போன்ற மண்டலக்குழு தலைவர்கள் பொறுப்புகள் நிறையா இருக்குது. அனைவருக்கும் விஜய் அவர்கள் திருப்தி அளிக்கக்கூடிய பொறுப்புகளை அளிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டது. கண்டிப்பாக இன்றைய தினம் அதாவது கட்சியில் இணைந்தவர்களுக்கு கூட வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னது கேட்டோம். அதே போல் அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் சொன்னதும் கேட்டோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இணைந்திருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் வந்து உரிய மரியாதை வந்து இங்கே கழக நிர்வாகிகளால் வழங்கப்படும்ன்ட்டு முதல்வர் தெரிவிச்சிருக்கிறாருன்ட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த கிராஸ் ரூட் லெவலில் இருப்பாங்கள்ல, இப்போ நகரம், ஒன்றியம், பேரூர் கழகம், இது போல் வந்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய டேர்ம்ஸ், ஏன்னா தேர்தல் அரசியல் எதிர்த்து போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு மாற்றாக தான் வந்து தாவேக்கா வரன்ட்டு வாக்களிச்சிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? குறிப்பாக நீங்கள் சொன்னது போலவே மாற்றத்திற்கான ஒரு ஓட்டுகள் தான் தற்பொழுது விழுந்திருக்கிறது. இருந்தாலுமே கூட அதிமுகவில் வரக்கூடிய அந்த நிர்வாகிகளையும் அரவணைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாவேக்கா இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் கிராஸ் ரூட்னா என்னன்னு தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது போலவே உடுமலை ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அதே போன்று MC சம்பத், இவர்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா கட்சியில் எடுத்தோடனே அமைச்சர் பொறுப்புக்கு வரல. அவர்களும் கிளை செயலாளர் பொறுப்பிலிருந்து அதே போன்று பூத் கமிட்டினா என்ன எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்கிறாங்க. அது போன்ற ஒரு தலைவர்களையும் அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக்கா இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்னும் அவர்களுக்கு கிராஸ் ரூட்டை வந்துட்டு இன்னும் வந்து செழுமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போன்று கிளை செயலாக இருக்கட்டும், நகர செயலாளர்கள், அவர்களும் பொறுப்புகளை எதிர்நோக்கி தாவேக்கால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவர்களுக்கும் பொறுப்புகள் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாவேக்கா இருக்குது. அனைவருக்கும் பொறுப்புகளும் அதே போன்ற பதவிகளும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் தேடி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அதை நீண்ட நேரமாக நம்ம பேசிட்டு வந்தோம். உங்களுடைய தகவலுக்காக நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.